குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா 27 ஜனவரி 2025 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து முடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசு நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். கரண்ட் பஸ் பார்த்து முடிந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ஓகேங்களா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்தியன் நுண்ணத்தி. இந்தியாவில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இணைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லத்தின் ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இலவச முழு மாதிரி எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இலவசமாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் எழுதாத மாணவர்கள் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்து எழுத முடியும். நம்ம யூடியூப் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதை பார்த்து அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதற்கான ஆன்சர் கீ வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்கல, எதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய 76வது குடியரசு தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடமை பாதை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பாதையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விழா நடைபெற்று அங்கே நடைபெற்ற விழாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியேற்றினார். இதெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின். ஓகேங்களா? குடியரசு தினத்தன்னைக்கு யார் கொடியேற்றுவாங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் தான் கேட்பாங்க, டிஎன்பிசிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து முப்படைகளின் அலங்கார ஊர்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 16 அலங்கார ஊர்திகள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தின விழா அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றன. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட 75 ஆண்டுகள் பவள விழா நிறைவு செய்தி குறிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணிம் பாரதம் விசாரத் அவுர் விகாஷ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தங்க பாரதம் பாரம்பரியமும் மேம்பாடும் அப்படின்ற கருப்பொருளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலங்கார ஊர்திகள் வந்து இடம்பெற்றன. அது மட்டும் இல்லாமல் ராணுவம், கடற்படை, விமானப்படை முப்படைகளின் ஒருங்கிணைந்த அலங்கார ஊர்தி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பில் வந்து பங்கேற்றது. முழுவதும் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட அர்ஜுன் அப்படின்ற போர் பீரங்கியும், தேஜஸ் போர் விமானமும், அதிநவீன இலகுரக ஹெலிகாப்டர்கள், சக்தி வாய்ந்த பிரம்மோஸ், பினாக்கா, ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஏவுகணை இது, போர் விமானம் எது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஎன்எஸ்ஆர்பியில் கேட்பாங்க. அடுத்து பிலாய் ஏவுகணை வந்து பிலாய் ஏவுகணையும் கலந்துக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் போர் கண்காணிப்பு தொழில்நுட்பமான சஞ்சய் ஆகியவை முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா பெண் ராணுவ அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா சாதனை படுத்திருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வீரர்களின் வாகன சாகச நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அணிவிப்பில் இடம்பெற்றிருக்காங்க. இதில் வந்து வழக்கமாக ஆண் அதிகாரிகளே இடம்பெற்று வந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து நகரும் மோட்டார் சைக்கிள் மீது வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்ற 12 அடி உயர மனித கோபுரத்தின் உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண் ராணுவ அதிகாரி கேப்டன் டிம்பிள் சிங் பாட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நின்றபடி குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தின விழா கொண்டாடிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 76வது குடியரசு தினத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கொடி ஏற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி ஏற்றி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? இதுவும் முக்கியம். அடுத்து உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்ட முதல் மாநிலம் இதுதான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாநில முதல்வரான புஷ்கர் சிங் தாமி வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்ற பின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சர். அதன்படி வந்து 2022 மே 27 வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தோய் அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த 1.5 ஆண்டுகளாக பயிற்சி அளிக்க முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினரை தவிர்த்து பிற அனைவருக்கும் பொது சிவில் சட்டம். ஓகேங்களா? இந்த சட்டத்தின்படி திருமண பதிவு மட்டுமில்லை, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்தல் உள்ளிட்ட அனைத்து சட்டங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து தேசத்தின் தலைசிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் KM செரியன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இதய பைபாஸ் சிகிச்சை முதலில் மேற்கொண்டவர் இவர் தான். ஓகேங்களா? ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டைம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் 1975 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காரு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனைகள் மூலம் மூளைச்சாவடைந்த உறுப்புகளை தானம் பெறுவது சட்டப்பூர்வமாக்கப்பட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒரு ஹிந்து பெண்ணுடைய இதயத்தை எடுத்து ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையின் வந்து பார்த்திங்கன்னா மதப்புரட்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு கிறிஸ்டின்,
இதயம் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து, அதை பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம். இந்த 3 மதத்தை சேர்ந்தவங்களும் ஒருங்கிணைந்து ஒரு உயிரை வாழ வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 செரியன்கள் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மருத்துவ சேவையாற்றிய 3 மருத்துவ செரியன்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இதில் வந்து PV செரியன், TJ செரியன், டாக்டர் KM செரியன். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் KM செரியன் வந்து இவருக்கு முன்னாடி 2 பேர் இருந்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா PV செரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காலத்தால் மூத்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தின் முதல் இந்திய சர்ஜன் ஜெனரலாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. 1969 76 வயதில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் காலமாயிட்டார். மறைந்த KM செரியனுடன் இணைந்து பணியாற்றியவர். அது மட்டும் இல்லாமல் 1972 பத்மஸ்ரீ அவார்டு அவர் வாங்கியிருக்காரு. 1992 வந்து பார்த்திங்கன்னா பத்ம பூஷன் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அடுத்து இந்திய அரசியலமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. 1950 ஜனவரி 26ஆம் தேதி தன்னை குடியரசாக அறிவித்து தனக்கென அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம இப்போது அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து 76வது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடி எடுத்து வைக்கிறோம். நந்தலால் போஸ் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவியர்கள் குழு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அமைந்த ஆலோசனை குழு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உரிமைகள் எவை என்று வரையறை செய்யப்பட்டது. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் தலைமையேற்றார். அக்டோபர் 1947 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரைவு குழு அப்போதைய அமைச்சர் பாபா சாஹேப் P. அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டு விவாதம் தொடங்கப்பட்டு 1948 நவம்பர் 4ஆம் தேதி முதல் 1949 நவம்பர் மாதம் வரை அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒவ்வொரு பிரிவும் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா. இறுதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஜீவன் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா முகப்புரை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து அந்த நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா KM செரியன் அந்த டாக்டரை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தெரிஞ்சுக்கொண்டது உலகின் முதல் முறையாக இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் பெர்னாட். ஓகேங்களா. இவர் தான் உலகத்தில் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் இதயமாற்று அறுவை சிகிச்சை. அடுத்து வீரதீர அதாவது குடியரசு நாளில் வந்து பார்த்திங்கன்னா வீரதீர செயல் வேளாண்மைக்கான விருதுகள் வந்து வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீரதீர செயலுக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு இந்த விருது வந்து சென்னை மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பணியாற்றும் வெற்றிவேல் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவருக்கு 1 லட்ச ரூபாய் காசோலையும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து கோட்டை அமீர் பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளிப்பட்டியைச் சேர்ந்த அதாவது SA அமீர் அம்சா அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவருக்கு வந்து 5 லட்ச ரூபாய் காசோலையும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும். வேளாண் துறை விருது அதாவது அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிகளுக்கு வேளாண் துறையில் சிறப்பு விருது வந்து பார்த்திங்கன்னா C. நாராயணசாமி நாயுடு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வழங்கப்படுது. இல்லை தேனி மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முருகவேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. இவருக்கு 5 லட்ச ரூபாய் பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் காவலர் பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தி மெச்சத்தக்க வகையில் பணியாற்றிய காவலருக்கு வந்து ஆண்டுதோறும் வந்து வழங்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு காவலாளரான பே. சின்னகாமன், விழுப்புரம் சட்ட ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலரான காமர்கஸ் மற்றும் திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் கார்த்திகேயன், சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலரான சிவா பூமாமலை ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. இவங்களுக்கு வந்து 40,000க்கான காசோலை வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா மதுரை, அதுக்கு அடுத்து திருப்பூர், அதுக்கப்புறம் திருவள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம நேற்று குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம், இந்த டைம் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். அடுத்து அதாவது நாகாலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா நடமாடும் ஆப்ரேஷன் தேட்டர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. குடியரசு தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து நாகாலாந்து மாநிலத்தில் நடமாடும் ஆப்ரேஷன் தேட்டர் அதாவது அறுவை சிகிச்சை அரங்கு அதாவது ஒரு பஸ்ஸுலையோ அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. நாகாலாந்து தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா கோஹிமா. இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்தில் அமல்படுத்திருக்காங்க. முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவின் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சாம்பியனான இத்தாலியின் யானிக் சின்னர் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் வந்து ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரையை வீழ்த்தி வந்து பார்த்திங்கன்னா கோப்பையை கைப்பற்றிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைச்சிருக்கும். ரன் ஆஃபர் பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. பிரான்சில் நடைபெற்ற எலைட் இன்டோர் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனையான ஜோதி யாராஜி அவங்க வந்து பார்த்திங்கன்னா 60 மீட்டர் தடை தாண்டம் ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8.04 வினாடிகள் இலக்கை எட்டி தேசிய சாதனையுடன் தங்கம் பண்ணிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 8.12 ஓடி இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.4 ஓகேங்களா 04. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாதனையை அவங்களே முறியடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் சைடு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.